குட்டீஸ், ஒன்று காவல்காரர். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி அருகிலுள்ள வீட்டுக்குள்ள யாரும் இல்ல வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே அழவள்ளியப்பா. குட்டீஸ், இப்போ பொருள் பார்க்கலாம். ஓகேவா? பொருள் அறிவோம். தோட்டத்தின் நடுவின் நின்றிருந்த சோளக்கொள்ளை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. நம்ம இந்த பாடலில் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு காகம் என்ன நினைக்குது? அந்த தோட்டத்தை காவல் காக்க தான் ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க, அது ஒரு மனிதர், உயிருள்ள மனிதர்னு காகம் நினைக்கிறது இல்லையா? கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. அப்போ காகம் என்ன சொல்லுது? கனத்த மழையெல்லாம் பெஞ்சு அந்த காவல்காரரோட ஆடைகள் எல்லாமே கிழிந்து போகிறது இல்லையா? இப்போ கிழிந்து போன ஆடைக்கு பதிலாக புதுசாக ஆடைகளெல்லாம் போட்டுக்கோன்னு காகம் சொல்கிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அப்போ காகம் இவ்வளோ சொல்லியுமே அந்த காவல்காரர் அந்த ஆடையை அணியவில்லை இல்லையா குட்டீஸ்? இப்போ அதனால் அந்த காகம் புரிந்து கொண்டது இது ஒரு உயிரற்ற பொருள் என்று. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது. அதனால் அந்த காகம் என்ன செய்கிறது? அது பயம் இல்லாமல் மற்ற பறவைகள் எல்லாமே கூவி அழைக்கிறது இல்லையா? ஓகே குட்டீஸ், நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோளக்கொள்ளை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா குட்டீஸ்? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.